தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை கள்ளப்பாளையம் பகுதியில் தனியார் நிறுவனத்திற்குள் மனிதனின் வலது கை கண்டெடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், அந்த மனிதரின் கை யாருடையது என்று கண்டறியப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பாக காவல்துறையினர் என்ன கூறுகிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி கோவை சூலூர் அடுத்த கள்ளாப்பாளையம் பகுதியில் பல்ப் அண்ட் பேப்பர் எக்யூப்மெண்ட் தயார் செய்யக்கூடிய சுகாதாரம் சொந்தமான நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் நேற்று காலை 10 மணி அளவில் நேரடியாக வழக்கம்போல் ஊழியர்கள் வேலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது அந்த நிறுவனத்தினுடைய ஷோரூம் அருகே ஒரு மனிதனின் வழக்கை கடத்தலை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உடனடியாக அந்த கம்பெனியுடைய மேனேஜராக பணியக்கூடிய வைரவநாதன் என்பவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக உடனடியாக அந்த வைரவநாதன் உடனடியாக அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சுகாதாரத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து இதையடுத்து குழு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. குழு போலீசார் சமூகத்துக்கு வந்து அந்த மனிதனுடைய வலது கையை எடுத்து பொது பசுவதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதாவது பசுவதை செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த மனிதனுடைய வலதுகை எப்படி அங்கு வந்து என்பது தொடர்பாக தற்போது சூழல் போலீசார் 194B, அதாவது பிஎன்எஸ் சட்டத்தின்படி 194 வழக்கு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த மனிதனுடைய வழக்கை வந்து ஒரு நாய் குரூப் வந்து எடுத்துக்கொண்டு வந்து போட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக அந்த சிசிடிவி பதிவான காட்சிகளை வைத்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த மனிதனுடைய வாழ்வை வந்து 2 விரல்கள் வெட்டப்பட்டு நிலையில் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த அருகிலேயே அரசு மருத்துவமனைக்கு சொந்தமான நிலையப்பட்ட அதே போன்று அரசு மருத்துவமனைக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது. அதே போன்று மயானம் இருக்கிறது. மயானத்தில் நிறுத்தப்பட்டதா அல்லது நிறுத்தப்பட்டதா என்பது தொடர்பாகவும் ஒரு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கை பற்றி சூழல் போலீசார் மாநமன்ற பணத்தில் வழக்கு செய்து தற்போது விசாரணை நடத்துகிறார்கள். முதற்கட்டமாக அந்த நிறுவனத்தில் பார்க்கும்போது ஒரு நாய் என்று அந்த கையை அவுக்கொண்டு வந்து சிசிடிவி காட்சிகள் நடைபெறும் செய்திருக்கிறார்கள். தற்போது தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சூழல் போலீசார் தற்போது அந்த கை யாருடையது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பாக ஒரு விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி. கோவை கள்ளப்பாளையம் தனியார் நிறுவனத்திற்குள் மனித கை துண்டான நிலையில் கண்டெடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்.